டிடிவி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்துட்டாருன்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற முக்குளத்தெல்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எடப்பாடி அவர்களை பற்றி வந்து டிடிவி தினகரன் வந்து விமர்சனம் பண்ணாத விமர்சனமே கிடையாது. அதே போல வந்து எடப்பாடி அவர்களும் வந்து பார்த்தா டிடிவி தினகரன் விமர்சனம் பண்ணாத விமர்சனமே கிடையாது. அப்படி இருக்க காலகட்டத்தில் எல்லாம் தாண்டி சேர்க்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு யோசித்து பாருங்க. கொங்கு மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை வந்து அதிமுக வந்து சந்திக்குது. இந்த மணி நேரத்துல தான் வந்து அமித்ஷா அவர்களுடைய அந்த இவர் டிடிவி தினகரனை வந்து இணைக்க வேண்டிய வந்து ஒரு வேகம்ன்றது வந்து அதிகப்படுத்தப்படுறாரு. டிடிவி தினகரன் வரனால யாருக்கு வந்து பலம்? இது அதிமுகவுக்கு பலமா இல்ல என்டிஏ கூட்டணிக்கு பலமா அப்படின்னு தான் நம்ம பிரிச்சு பார்க்கணும். என்டிஏ கூட்டணியோட தலைவர் அவர் தான் சொல்லிக்கிட்டாங்க. என்டிஏ கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு 5% ஓட்டு இல்லாத தினகரன் 3% ஓட்டு இல்லாத தினகரன் எதுக்கு சேர்க்கணும்? டிடிவி தினகரன் மிரட்டிட்டாங்க, டெல்லியில வச்சு மிரட்டிட்டாங்க, கத்தியை வச்சு குத்தி வச்சுட்டாங்க, துப்பாக்கி எடுத்து நெத்தில வச்சாங்க, ரைட் அப் எழுதி 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 அந்த 200 தாள்ல இருக்கிற அந்த காந்தியை எந்திரிச்சு போயிட்டாப்ல, ஆளடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் வரலாற்று ஆய்வாளர், அரசியல் விமர்சகர், குறிப்பாக தென் தமிழகத்தின் அரசியல் கள நிலவரம் குறித்து தன்னுடைய நுனி விரலில் வைக்கக்கூடியவர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்ப வந்து தென் மாவட்டத்துல, தென் தமிழகத்துல இப்ப அமமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்த பின்பே இந்த அரசியல், தென் மாவட்ட அரசியல் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. வந்து அமமுக, அதிமுக இதெல்லாம் தனிச்சு இருக்கும்போது, குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியேறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே திமுகவுக்கு ஆதரவான ஒரு சூழல் இருந்துச்சு. ரெண்டாவது ஏன்னு கேட்டீங்கன்னா, திரும்ப பழையபடி 2021 நடந்தது போன்று, அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் போல அதிமுக ஆட்கள் பெரும்பாலும் டிடிவி தினகரன் பிரிப்பார், எளிதாக திமுக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தனால இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணியில உறுதி செஞ்சிருக்காரு. வர்ற 2026 கள நிலவரம் எப்படி சார் இருக்கும்? முதல்ல நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வந்து வணக்கம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்களாக நம்ம 2 பேருமே வந்து இந்த அரசியல் சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய காணொலி வந்து பார்த்தீங்கன்னா வரதில்லை. ரொம்ப நாள் கழிச்சு வரோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த கரெக்டாக இந்த தேர்தல் களத்தில் வந்து நம்ம பேச போகிறது வந்து கண்டிப்பாக இந்த மக்களுக்கு வந்து ஒரு இம்பேக்டை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த என்டிஏ கூட்டணியில் வந்து ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாயிருச்சு. யார் யாருக்குன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிப்படுத்துச்சு. அதன் பின்பு என்ன ஆகுதுன்னா வந்து பாமக கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கட்சியானது வந்து உட்கட்சி பூசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சரிவை சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து திருப்பி இந்த கூட்டணியில் வந்து சேர்றாப்புல. அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேரணும், அதிமுக கட்சி இதே மாதிரி போச்சுன்னா இது வந்து வெற்றி நோக்கி போகாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சியை வந்து இப்போ கிடையாது, 2021 வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இதை எடுத்துக்கொண்டு தான் இருந்தார். ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா அப்பயே சரின்னு சொன்னதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி திரும்ப கூடாதுன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் மீண்டும் கடுமையாக ஒரு முயற்சி செய்து டிடிவி தினகரன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்களாக இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருந்துச்சு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1 மாத காலங்களாக போயிட்டு தான் இருந்துச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா செங்கோட்டையன் அவர்களும் வந்து இதே ஒரு போர்க்கொடி இருந்து தூக்குறாப்புல, எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி. அவரோட முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுபடவில்லைன்றப்ப அவர் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டயத்தில் நம்ம ஒரு கட்சிக்குள்ளே வந்து கூட்டணி போக முடியாது, இல்லை ஒரு கட்சியில் போய் சேர முடியாதுன்ற காரணத்தினால அவர் உடனடியாக முடிவெடுத்து, ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவெடுத்தாலும் கூட நம்ம சொல்ல முடியும். டக்குன்னு முடிவெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் அவர் ஐக்கியமாயிட்டாப்ல. ஸோ கொங்கு மண்டலத்திலையும் ஒரு ஏடிஎம்கேன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தளபதியாகவும் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அவர் அரசியல் இருக்காருன்றது வந்து அதிமுக கட்சியிலுக்கு அனைவருக்குமே தெரியும். அப்படி இருக்க காலகட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை வந்து அதிமுக வந்து சந்திக்குது. இந்த மணி நேரத்தில் தான் வந்து அமித்ஷா அவர்களுடைய அந்த இவர் டிடிவி தினகரனை வந்து இணைக்க வேண்டிய வந்து ஒரு வேகம்ன்றது வந்து அதிகப்படுத்தப்படுறாரு. ஏன்னா ஆல்ரெடி கொங்கு பெல்ட்ல இருந்த ஒரு முக்கியமான தளபதியை வந்து இந்த இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு இழப்புனா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா அவர் வந்து தன்னோட
அவருடைய ஆதரவாளர்களும் சரி, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கு. ஸோ அவரும் போறாப்புல. இப்படி போற காலகட்டத்தில் தான் டிடிவி தினகரனை வந்து இணைத்தே ஆக வேண்டும்ன்ற ஒரு காலத்தின் கட்டாயத்தில் வந்து இந்த என்டிஏ கூட்டணி வந்து இருக்குது. அந்த நேரத்தில் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு இதாகுது. இந்த கூட்டணினால, அதாவது டிடிவி தினகரன் வரனால யாருக்கு வந்து பலம்? இது அதிமுகவுக்கு பலமா இல்ல என்டிஏ கூட்டணிக்கு பலமா அப்படின்னு தான் நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஏன்னா இதே ஏன் நீங்க ரெண்டா பிரிக்கணும்னு கேட்பீங்க. என்டிஏ கூட்டணி வேற, அதிமுக வேறையா சார்? ஏன் சார் ரெண்டா பிரிக்கிறீங்க அப்படின்னு. ரெண்டா தான் பிரிக்க முடியும். ஏன் ரெண்டா பிரிக்க முடியும்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தவர் டிடிவி தினகரன். அப்ப அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட் பார்ட்டியா இருந்த ஒரு பார்ட்டியை விட்டுட்டு பிஜேபி முதலாக மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைஞ்சு பாமக கட்சியவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக கட்சி, இந்த மாதிரி நிறைய கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை வந்து சந்திச்சாங்க. அந்த தேர்தலில் வந்து டிடிவி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வர்றாப்புல. ரொம்ப அதிகமான வாக்கு வித்தியாசம் கிடையாது. தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு அவருக்கும் வந்து ரொம்ப வந்து அதிகமான வாக்கு வித்தியாசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருந்த கலை யதார்த்தத்தில் இருந்தவங்களும் எல்லாருக்குமே தெரியும் கடைசி நேரத்தில் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றது. அப்போ அவர் 2ஆம் இடம் வாங்குறாப்புல. அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து 3ஆவது இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அதற்கு முன்பாக 2021 தொகுதியில் 2021 தேர்தலில் என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 24 தொகுதியில் வந்து அதிமுக தோல்வி சந்திக்கிறதுக்கு வந்து காரணமாக ஒரு கட்சியாக இருந்தது தான் வந்து அமமுக. அந்த வெற்றியை வந்து தட்டி பறிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து சென்றது. ஆக இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, பிஜேபி கட்சி இந்த என்டிஏ கூட்டணியில் வந்து இவர் தினகரன் வந்து இணைகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு வந்து நிச்சயமாக இது மிகப்பெரிய பலமாக தான் இருக்க போகிறது. ஏன்னா போன முறையே வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து கோயில் நம்ம விருதுநகர் தொகுதியிலும் சரி, சிவகங்கை தொகுதியிலும் சரி, சிவகங்கை தொகுதியில் அந்த தொகுதிக்கு சற்றும் அறிமுகம் இல்லாத தேவநாதன் யாதவ் வந்து அவ்வளோ பெரிய ஓட்டு வாங்குறதுக்கு காரணம் யாருன்னா தினகரன்ற ஒரு ஃபேக்டர் தான். அது வந்து கண்டிப்பா இதனோட தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவராக சார், மதுரையிலுமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக 2ஆவது இடம் வந்தது. அதுக்கும் டிடிவி தினகரன் ஒரு முக்கிய காரணம் தானே. அதைத்தான் சொல்ல வரலான்னு இருந்தேன் நான். அடுத்தது சொல்ல வரலான்னு இருந்தேன். ஏன்னா ஏன் அந்த ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுன்னா, இது வந்து தமிழக உளவுத்துறைக்கும் சரி, இந்திய உளவுத்துறைக்கும் சரி, பிஜேபி கட்சிக்கும் சரி, அமித்ஷா அவர்களுக்கும் சரி, அண்ணாமலை அவர்களுக்கும் சரி, இப்ப இருக்க நைனா நாகேந்திரனுக்கும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இது நன்றாக தெரிந்துதான் வந்து இன்றைக்கு அவரை வந்து பல கசப்புகளை தாண்டி எடப்பாடி அவர்களை பற்றி வந்து டிடிவி தினகரன் வந்து விமர்சனம் பண்ணாத விமர்சனமே கிடையாது. அதே போல வந்து எடப்பாடி அவர்களும் வந்து பார்த்தா டிடிவி தினகரன் விமர்சனம் பண்ணாத விமர்சனமே கிடையாது. அப்படி இருக்க காலகட்டத்தில் எல்லாம் தாண்டி சேர்க்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு யோசித்து பாருங்க. நீங்க யோசித்து பாருங்க சார். இவர் வந்து அதிமுக பொதுச் செயலாளர், இரட்டை இலை சின்னம் கையில் வச்சிருக்கிறவர், என்டிஏ கூட்டணியோட தலைவர் அவர் தான் சொல்லிக்கிட்டாப்ல, என்டிஏ கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு 5% ஓட்டு இல்லாத தினகரன், 3% ஓட்டு இல்லாத தினகரன் எதுக்கு சேர்க்கணும்? அதுக்கு ரீசன் தான் நான் சொல்ல வரேன். நான் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மக்களுக்கும் சற்றும் பொருந்தாத ஒரு வேட்பாளரை வந்து பாஜக வந்து அறிவிச்சிச்சு. ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். நான் அந்த டைம் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மலரும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் நிறைய பேசியிருந்தேன். ஏன்னா தமிழர் நாகரிகத்தை வந்து திராவிடர் நாகரிகம் என்றும், சோழ மன்னர்களை வந்து இழிவுபடுத்தி விட்டு தான் சார்ந்த சமுதாய மன்னரை வந்து பார்த்தா உயர்த்தி பிடித்த இந்த மதுரையை சேர்ந்த எம்பியா இருக்கக்கூடிய சூனா வெங்கடேசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு சரியான கேண்டிடேட் போட்டாங்கன்னா, ஏன்னா டிஎம்கே காரங்களே ஒர்க் பண்ணல, டிஎம்கே காரங்களே வெறுத்தாங்க அவரை. ஏன்னா உள்ள வந்து டிஎம்கேனால ஜெயிச்சுட்டே வந்து அவர் டிஎம்கே கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து அறிக்கை கொடுக்கவும் போராட்டம் நடத்துகிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. நான் அப்பயும் சொன்னேன், மதுரையில் வேட்பாளர் சரியில்லைங்க, வேற வழி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிக்க வச்சாங்கன்னு சொன்னாங்க. காரணம் என்ன வந்து தினகரன்ற ஃபேக்டர் தான். ஏன்னா அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து பார்த்தா இருந்தாப்புல. அப்ப இந்த கிட்டத்தட்ட வந்து 9 ஆண்டுகளாக அரசியல் அதிகாரத்தில் வந்து சற்று தள்ளி இருந்த இந்த தேவர் சமுதாய மக்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துச்சு. இப்படி பரவாயில்ல, நம்ம தினகரன் அவர்கள் வந்து சேர்த்துட்டாங்க, ஓபிஎஸ் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க, ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதனால வந்து நம்ம ஓட்டு போட நினைக்கிறப்ப ஊடால வந்து இந்த கேண்டிடேட் வந்து நிற்கிறாப்புல.
அப்ப என்ன ஆகுதுன்னா அத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மக்களோட உழைப்பு. அது மட்டும் இல்லாம மதுரை பாஜகவினரும் இந்த கேண்டிடேட் பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா சுணக்கம் ஏற்பட்டு எல்லாருமே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அந்த மாதிரி தான் வந்து மதுரை தொகுதியும் கையை விட்டு போச்சு. சிவகங்கை தொகுதி வந்து அறிமுகம் இல்லாத ஒரு நபர்னால அதுவும் கையை விட்டு போச்சு. விருதுநகர் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அது ஜெயிக்க வேண்டிய தொகுதி தான் பிஜேபி. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேண்டிடேட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேண்டிடேட் போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பல் ஏற்பட்டுச்சு. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இதை முழுசாவே வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால தான் நீ நல்லா கவனிச்சு பாருங்களேன், அவர் டிடிவி தினகரன் வந்து வெளியே போனப்ப வந்து அண்ணன் வெளியே போகக்கூடாது, அண்ணன் இந்த கூட்டணிக்கு வரணும், அவர் போறது வந்து அந்த முடிவை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பல இடத்துல வந்து பேட்டி கொடுத்துட்டு தான் இருந்தாப்ல. ஏன்னா அதை கண்ணால பார்த்துட்டாங்க எப்படி வந்து ஓட்டு ஸ்பிட் ஆகுது, எப்படி வந்து பார்த்தா என்டிஏ கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து திருப்பி வந்து ஆட் ஆச்சு, எப்படி வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிச்சு, இவரோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்றத வந்து அப்ப இருந்த அண்ணாமலை அவர்களும் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் நல்லா பார்த்துட்டாங்க. அதனால அமித்ஷா அவர்கள் வந்து விடவே இல்லை, எப்படியாவது இந்த கூட்டணி கொண்டு வரணும். நிறைய பேர் சொல்றாங்க அவர் ஜெயிலுக்கு வந்து திகார் ஜெயிலை பயன்படுத்தி கூட்டு வந்தாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, ஃபெரா வழக்கு இந்த பாருங்க அது தள்ளி போயிடுச்சு, இது தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லி முதல் மாடியில வந்து சிபிஐ என்கொயரி, கீழே வந்து பார்த்தா தொகுதி பங்கீடு நடத்த இந்த அறிவாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரே கேள்விதான், இப்ப டிடிவி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமுதாயத்தை பத்தியோ இல்ல அவர் குடும்பத்தை பத்தியோ இல்ல அதே மாதிரி வந்து டிடி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோடைய சமுதாயத்தை பத்தியோ இல்ல மாறி மாறி வந்து யாருமே கட்சி ரீதியாகவும் அதிகார ரீதியாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனா வைகோ அவர்கள் என்ன சொன்னிருக்காரு தெரியுமா, இந்த கருணாநிதி வந்து பாத்தீங்கன்னா நாதஸ்வரம் ஊதிக்கிட்டே ஓங்கோலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜாதியினுடைய தொழிலை சுட்டி காட்டி இப்படிதான் போகணும்னு சொல்லி ஒரு முன்னாள் முதல்வரை வந்து விமர்சித்த வைகோவை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரவணைக்கலையா? யோசித்து பாருங்க. அறிவாலயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரு கருணாநிதி அவர்கள் வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறப்ப அவரை பார்க்க போனப்ப என்ன பண்ணாங்க, அந்த கட்சிக்காரங்க கல்லை விட்டு அடிச்சாங்க. அப்படி அடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சார் அதை நான் சொல்லக்கூடாது சார், அதை கல்லால அடிச்சாங்க. அடிச்சு அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கதவுல ஏறி நின்று வந்து பாத்தீங்கன்னா என் உயிரின் மேலான ஒரு கலைஞரை, என்னுடைய கலைஞரை நீங்க பார்க்க விடலையா அப்படின்னு பேசினாப்ல வைகோ. அந்த வைகோவை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சேர்த்து கொண்டு அவர் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பவில்லையா ஸ்டாலின் அவர்கள்? இதை வந்து பாத்தீங்கன்னா தாயுள்ளம் சொல்வதா இல்ல அரசியல் சாணக்கியத்தனம் என்று சொல்வதா? அது மட்டும் இல்லாம அவர் பையன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பி பதவி, ஒரு எம்பி சீட் கொடுத்து ஜெயிக்க வச்சு அழகு பார்த்தாலும் இல்லையா? ஏன் அவர் கூட வந்து எலெக்ஷன் முன்னாடி அழுகலையா? ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்றாங்க, என்னை டென்ஷன் ஆக்குறாங்க, எங்க கட்சிக்கார மதிக்கவே இல்லை, எங்க அப்பா எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் அழுகலையா? அழுத பின்பு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி போகட்டும்னு சொல்லி அவர் எம்பி ஆக்கலையா? இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரையே அந்த கட்சியில சேர்த்து கொண்டு அவர் எம்பி ஆக்கி அவர் மகனையும் எம்பி ஆக்கின கட்சியை சேர்ந்த இந்த அறிவாளிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிடி தினகரன் மிரட்டிட்டாங்க, டெல்லியில வச்சு மிரட்டிட்டாங்க, கத்தியை வச்சு குத்தி வச்சுட்டாங்க, துப்பாக்கி எடுத்து நெத்தில வச்சாங்க, ரைட் அப் எழுதி 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 அந்த 200 இருக்கிற அந்த காந்தியை எந்திரிச்சு போயிட்டாப்ல, ஆளடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி. ஏன் வந்து பார்த்தவங்க கதறாங்கன்னா, எந்த ஒரு செலவும் பண்ணாம, வாக்காளர்களுக்கு பணமும் கொடுக்காம, தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு பணமும் கொடுக்காம, எந்த ஒர்க்கும் செய்யாம தினகரன் அவர்களால வந்து 2021 எளிதா வந்து போயிருச்சு, டிஎம்கே ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க டிடி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வாக்கு சதவீதம் இருந்துச்சு, 21 தொகுதி நாங்க பிரிச்சாருங்க அப்படின்ட்டு. எத்தனையோ பேர் அவங்க கட்சிக்காரங்க சரி திருப்பி வந்து பார்த்தா அதிமுக வந்துடும் அப்படின்றக்காண்டி அவங்க என்ன பண்றாங்க, டிஎம்கே ஓட்டு போடவும் நிறைய பேர் இருக்காங்க. என் குடும்பத்திலே நடந்துச்சு. அந்த அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு அப்படியே செதறி போச்சு. இது எல்லாமே வந்து படிக்காத ஆளுகளுக்கு தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, அரசியல்வாதிகளுக்கு தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி வந்து பாத்தீங்கன்னா மத்திய உளவு பிரிவுக்கு வந்து இது தெரியாம இருக்கும்? அதோட இம்பாக்ட், அந்த ரிப்போர்ட்டோட இம்பாக்ட் தான் இப்ப இவரை சேர்க்கறதுக்கு வந்து கடுமையான முயற்சி வந்து பார்த்தா மேற்கொண்டது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார், தென் மாவட்டங்கள்ல டிடிவி தினகரன் வந்து உள்ள வர்றது, அந்த இது தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ள வந்தது காரணம், முக்கிய காரணம் என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தூர் வாக்குகள் சிதறாமல் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு தான். இதற்கு முன்பு திரு ஜெயலலிதா அம்மையார் அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் இருந்த காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா
அதிமுகவுக்கு வந்து அதிமுக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேர்தலையும் முக்குளத்தூர் வாக்குகளை முழுமையா அறுவடை செஞ்சது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைஞ்சது. திரு புரட்சி அம்மா அவர்கள் இறந்த பின்பு அதிமுக பல பிரிவுகளா பிரிஞ்சனால முக்குளத்தூர் ஓட்டுகள் பிளவை ஏற்பட்டனாலதான் அதிமுகவும் தொடர்ந்து தோல்வியை கிட்டத்தட்ட ஒரு 10 தோல்வியை சந்திச்சுட்டு வந்திருக்கு. இப்ப திரும்ப வந்து டிடிவி உள்ள வர்றாரு. மேபி எலெக்ஷன் நெருங்குற டயத்துல அம்மையார் சசிகலா அவர்கள் கூட ஆதரவு கொடுக்கலாம். இதெல்லாம் நடக்கும்போது இந்த முக்குளத்தூர் சமுதாய வாக்குகளை முழுமையா அறுவடை செய்யணும்னா அங்க கேண்டிடேட் அந்த முக்குளத்தூர் தொகுதியில அந்த சார்ந்த வேட்பாளரை நிறுத்தினால் தானே சார் முழுமையா அறுவடை பண்ண முடியும். ஒரு மாற்று சமுதாய வேட்பாளரை, ஒரு மைக்ரோ மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களை ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த தவறுதலாக வேட்பாளரை அறிவிச்சால் எப்படி சார் வாக்குகள் எப்படி முழுமையா அறுவடை பண்ண முடியுமா? இல்ல வேட்பாளருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல சார்? இல்ல இப்ப டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்துட்டாருன்னு உடனே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற முக்குளத்தூர்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா இவங்களும் சேர்த்துட்டீங்க. நீங்க இந்த கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் எப்படி கொடுக்காங்கன்றத மக்கள் வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, மதுரை திருப்பரங்குன்ற தொகுதி இருக்கு. இந்த திருப்பரங்குன்ற தொகுதியில வந்து இந்த விளக்கேற்றுற இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தன்னோட ரோலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பிளே பண்ணி விட்டுருச்சு. ஆனா அந்த தொகுதியானது வந்து பாத்தீங்கன்னா ஏகே போஸ்ல இருந்து இப்ப இருக்க சிட்டிங் எம்எல்ஏல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா மதுரை பாஜக வந்து என்ன செய்யுதுன்னா அந்த தொகுதியை வந்து ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவர்னால தான் வந்து மதுரை நீங்க இல்ல ஒட்டுமொத்தமா நீங்க மதுரை பாஜகன்னு சொல்ல முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வந்து திருப்பரங்குன்றம் தொகுதி யாருக்கும் சீட்டு முடிவு பண்ணல. இது வந்து திரு அமித்ஷா முடிவு பண்ணி சொல்றீங்க, பாஜக தலைமையும் முடிவு பண்ண. இரண்டாவது இது வந்து மதுரை பாஜக நீங்க ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. இன்னும் கூட்டணி இன்னும் முடிவாகல. இன்னும் யாருக்கு சீட்டு, ஒருவேளை ராஜன் செல்லப்பாவே திரும்ப நிக்கிறாரா, வேற அமமுக கூட நிக்கலாம். ஏன்னா இவர் டேவிட் அண்ணாதுரை கூட நிக்கலாம்னு சொல்லிட்டு அமமுக காரங்க பேசுறாங்க. ஏன்னா அது சப்போஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோயில் தென் மாவட்டத்துல கன்னியாகுமரி நாகர்கோயில் அந்த ஏரியால பாத்தீங்கன்னா நாடார் சமுதாயத்தை தவிர்த்து யாரு போட்டியிட்டாலுமே அங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. உதாரணத்துக்கு சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பெண் வந்து ரொம்ப தீவிரமா களப்பணியாற்றினாங்க. ஆனா அந்த இடத்துல அவர் மாவட்ட செயலாளர் பதவி கேட்கும் போது அவருக்கு மறுக்கப்படுது. காரணம் அந்த பகுதி நாடார் சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது. அதனால நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு அங்க மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க போறாங்க. அந்த பெண் வந்து தூக்க மாத்திரம் போட்ட இருந்தா அரசியல் யதார்த்தம் அதுதானே. நீங்க வந்து அந்த பகுதியில எந்த சமுதாயம் பெரும்பான்மையா இருக்கோ அந்த சமுதாயத்துக்கு அங்கீகரிக்க வேணும். அப்பதான் அந்த அரசியல் கட்சி வளர முடியும்ன்றது ஒரு 2.5 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச விஜய் கூட நன்கு அறிஞ்சிருக்காரு. அதே மாதிரிதான் பிஜேபி. இன்னைக்கு பிஜேபி வந்து கன்னியாகுமரி நாகர்கோயில வளர்ந்துருக்குன்னா முக்கிய காரணம் அங்க உள்ள நாடார் பெரும்பான்மையா இருக்க நாடார் சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுதான். அதே மாதிரி இன்னைக்கு கொங்கு பகுதியில பாஜக நல்லா வளர்ந்துருக்குன்னா அங்க உள்ள கொங்கு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுதான். இப்ப மதுரையில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா திருப்பரங்குன்றம் தொகுதியா இருக்கட்டும், மேலூரா இருக்கட்டும், உசிலம்பட்டி, இந்த மாதிரி முக்குளத்தூர் பெல்ட்ல உள்ளத மாற்று சமுதாயத்தினர் நின்று வெற்றி பெற்றதா வரலாறும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில இவ்வளவு டிடிவி வந்துட்டாரு, வலுவான கூட்டணி இருந்தாலும் கூட ஒரு வேட்பாளர் வந்து ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி இல்லாத ஒரு வேட்பாளரை நிறுத்தும் போது அதோட எதிரொலிப்பு எப்படி சார் இருக்கும்? எதிரொலிப்பு எப்படி இருக்குன்னா டெபாசிட் போகும். இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? அதாவது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துல இல்லாத ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு முக்குளத்தோருக்கு ஒரு சீட்டு கொடுத்து நீங்க அவங்களுக்கு ஜெயிச்சு கொண்டு வந்தா அது சந்தோஷம் தான். அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. நீங்க ஆல்ரெடி அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் தொகுதியா இருக்கிற ஒரு தொகுதியை நீங்க பிடுங்கி ஒரு மைக்ரோ மைனாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அந்த மக்களோட இம்பாக்ட் வந்து திருப்பூர்ன்றது மட்டும் இம்பாக்ட் ஆகாது. ஒட்டுமொத்த மதுரையிலும் சரி, சிவகங்கை மாவட்டத்திலும் சரி, விருதுநகர் மாவட்டத்திலும் சரி, திண்டுக்கல் மாவட்டத்திலும் சரி, எல்லா மாவட்டத்திலும் இம்பாக்ட் ஆகும். நானே இதை பத்தி பேசுவேன். ஒரு மாவட்டத்துல வந்து நீங்க பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல யாருக்கு சீட்டு கொடுக்கும், தூத்துக்குடி மாவட்டத்துல யாருக்கு சீட்டு கொடுக்கும், கோயம்புத்தூர் மாவட்டத்துல யாருக்கு சீட்டு கொடுக்கும், விழுப்புரம் மாவட்டத்துல யாருக்கு சீட்டு கொடுக்கும், இது எல்லாமே யோசித்து பார்க்கணும். வன்னியர்கள் பெரும்பான்மை உள்ள தொகுதியில வன்னியர் கொடுக்குது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கொங்கு வேளாளர்கள் அதிகமா இருக்க அந்த பகுதியில வந்து கொங்கு வேளாளர்கள் கொடுக்குது. இந்த மாதிரி இருக்கு. நாடார்கள் அதிகமா இருக்க இடத்துல நாடார் கொடுக்குது. இங்க மட்டும் ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து சில தீய சக்தினே சொல்லிக்கலாம், பிஜேபி இருக்க தீய சக்தினே சொல்லிக்கலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கூட்டணி வலுவாயிருச்சு. இந்த வலுவான டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை அவங்க அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
கட்சி அறுவடை பண்ணணும்னு நினைக்கல, இதை நம்ம அறுவடை பண்ணிக்கிறோமே, நம்ம இதை அறுவடை பண்ணி நம்ம போய் அந்த அதிகாரத்தை போய் உட்காந்துக்கலாமே நினைக்கிறாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா உழைச்சு ஓரளவு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போய் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி அடுத்த ஸ்டேஜை வச்சதுக்கு அப்புறம் அது ஒரு அறுவடைக்கான டைம் வர்றப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த அறுவடையை தனக்கான அறுவடையை மாத்துறதுக்காக என்னென்ன வேலைகள் இருக்கும், ஒரு லேடியை விட்டு பேச விடுறது, இல்லை ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் பிரித்து பேசுறது, இவர் தான் மதுரைக்கே ஆளுமின்றது, தமிழ்நாட்டுக்கே இவர் தான் ஆளுமின்றது, சிறப்பு யாகம் நடத்துறது, நெய்யை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் நெய்யை ஊற்றி யாகம் வளர்க்குறது, பார்த்தீங்களா இவர் தாங்க வந்து கலியுக ராமன் சொல்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்டவர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை தாண்டி இந்த தொகுதியில் கொடுத்தாங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக சுற்றி இருக்க 4 மாவட்டத்திலையும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா யோசித்து பாருங்களேன், நீங்கள் கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கடுமையாக போடுறது யாரு? இறந்து போன பையன் யாருங்க? நீங்களே சொல்லுங்க, மனசாய் தொட்டு சொல்லுங்க, இறந்த பையன் யாரு? அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொன்னு பாத்தீங்கன்னா சார், இப்ப இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை அந்த இஷ்யூ ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரையும் அதை வந்து ஒரு பல்ஸா வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட தலைவர் திரு சிவலிங்கம் அவர்கள் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அது மட்டும் இல்லாம அந்த கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் எல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டமா இருக்கும்போது அந்த மாவட்ட தலைவராக இருந்த மகா சுசீந்திரன் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் வந்து சிறப்பா அந்த மாவட்டத்துல செயல்படுறான்னு சொல்லிட்டு சிவராஜ் சௌஹான் அப்ப வந்து மத்திய பிரதேசோட துணை முதல்வர் வந்து இதே திருப்பரங்குன்றத்துல வந்து பாராட்டி சென்றாரு. இப்ப திருமாறன்ஜி அவர்களும் பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காரு. ஆனா அவர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு சுமார் 91ல இருந்து 34 முறை கைதாயிருக்காரு. அதே மாதிரியா எத்தனை திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து எப்ப நடக்குதோ ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் களத்துல இறங்கி போராடி இருக்காரு. அப்ப நம்ம திருப்பரங்குன்றத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில அதாவது பாஜக கூட்டணியில் இருக்க திருமாறன்ஜி அவர்களோ பாஜக உள்ளே இருக்கிறவர்களோ முக்குளத்தூர் சமுதாயத்துக்கான வேட்பாளர் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இருக்கார்கள், அவர்கள் வந்து களத்திலிருந்து வேலை பார்ப்பதால் இந்த மீடியா வெளியே வரலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சாயில் ஆஃப் த சன் மண்ணின் மைந்தர்களாக இருந்து இதை வந்து பாத்தீங்கன்னா பேசுறப்ப அது இங்க மண்ணின் இருக்க மக்களுக்கும் தெரியும், மதுரை காவல்துறைக்கும் தெரியும், மதுரை காவல்துறையில இருக்கிற உளவு பிரிவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நன்றாக தெரியும் இந்த பிரச்சனைல கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி நின்றது யார் அப்படின்னு சொல்லி. திருமாரஞ்சி வந்து ஒரு இடத்துல நிக்கிறாப்புல, அவர் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து எத்தனை போலீஸ் இருந்தாங்க? 100 போலீஸ் இருந்தாங்க. அவர் அங்கிட்டு எந்த பக்கம் திரும்பிடாம அவர் நடுவில் வச்சு அவங்க லாக் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் இறந்து போன பையன்ல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முருகப்ப, ஏன்னா முக்குளத்தோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு தெய்வம் என்றால் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் தெய்வமானா அது வந்து முருக பக்தர் அவர். ஸோ அதனால ஆரம்பத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கும் இந்த முக்குளத்தோருக்கு உண்டான பிணைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அதனாலதான் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இறந்தது. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் தான் அது. பட் இருந்தாலும் வந்து தியாகத்தை வந்து பார்த்தோன்னா இழிவுபடுத்தக்கூடாதுல்ல. ஸோ இப்படிப்பட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு தியாகங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா காவல்துறை வழக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு உட்காரப்ப அது அறுவடை வரப்ப வந்து பார்த்தோன்னா உள்ள வந்து பார்த்தோன்னா புகுந்து வந்து நிற்கிறது எந்த விதத்துல நியாயம்? அப்படி கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த என்டிஏ கூட்டணிக்கு பெரிய செட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். அது வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பிஜேபி ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டினாலும் சரி, இல்லை தினகரனே வந்து அவர் அந்த இடத்துல நின்றாலும் சரி, அதை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக விமர்சனம் பண்ண போட கிடையாது. மாறாக இந்த இந்த கம்யூனிட்டி தவிர்த்துட்டு நீங்கள் வேற கம்யூனிட்டி நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் மைக்ரோ ஒரு கம்யூனிட்டி போட்டிங்கன்னா நிச்சயமாக இது பெரிய செட்பேக்கை தான் வந்து நிற்கும். இதை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் பண்ணுறாங்க. இது வாட்ஸ்அப்ல இருந்து ஃபேஸ்புக் திறந்தா திருப்பரங்குன்றத்தை மட்டுமே மையமா வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டே இருக்காங்க. காரணம் என்ன? அறுவடை பண்றதுக்கு. ஓசியாவே வந்து பாத்தீங்கன்னா அறுவடை இல்ல சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுரை வந்து மெட்ரோ சிட்டின்ற மாதிரியெல்லாம் வந்து சில தகவல் வருது. இது வந்து ஒருவேளை அந்த முக்குளத்தூர் தொகுதியை உடைக்கிறதுக்கான சதின்னு பார்க்கலாமா சார்? மதுரையில வந்து மெட்ரோ தொகுதினா வந்து அப்ப மதுரையில ஏங்க வந்து நீங்க ஆணவ படுகொலையை பத்தி எல்லாம் பேசுறீங்க? ஏன் ஆணவ படுகொலையை பத்தி பேசுறீங்க? ஏன் பிசிஆர் கேஸை பத்தி பேசுறீங்க? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாதி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுது, அந்த சாதி இப்படி பண்ணுதுன்னு சொல்லி ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க? மெட்ரோ சிட்டினா என்னது? சாதின்ற வார்த்தையே வெளியே வராது. சென்னையில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சங்கங்கள் பேர் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வந்து கம்யூனல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாலிடிக்ஸ் அந்த இடத்துல இருக்காது. ஆனால் மதுரையில் அப்படியா இருக்கு? மதுரையில் டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, ஏன் விஜயகாந்த் அவர்கள் கேண்டிடேட் போட்டப்போ எப்படி கேண்டிடேட் போட்டாப்புல? அவர் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலும் சரி சிவகங்கையிலும் சரி
திருப்பரங்குன்றத்துல தேமுதிக சார்பால ஒரு முக்குளத்தூர் கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்காரு சார். அதைத்தான் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட நானு. ஒரு அரை நூற்றாண்டு காலம் நம்ம சொல்லலாம். இல்ல 1967 இருந்து நீங்க திருப்பரங்குன்றம் தொகுதி எடுத்து சின்ன கருப்பத்தேவர்ல இருந்து அக்கின்ராஜ்ல இருந்து AK போஸ்ல இருந்து சீனிவேல்ல இருந்து இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பால இருந்து எல்லாமே முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். சு வெங்கடேசன் போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர். அவர் எடுபடல. அதாவது மாற்று சமுதாயம் முயற்சி செய்து அந்த தொகுதியில வந்து தோல்விதான் அடைஞ்சிச்சுன்றது வந்து கடந்த கால வரலாறு. இந்த டயத்துல உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றேன் நான். திருப்பரங்குன்றம் தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா கீழக்குயில்குடின்ற அந்த ஊரும் வந்து உள்ள வருது. கீழக்குயில்குடி என்ன ஊர் தெரியுமா? அது முதலாக குற்றப்பரம்பரை சட்டத்தில் வந்து கைரேகை வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போனா அந்த ஊர் தான் வந்து கீழக்குயில்குடி. அதுவும் அந்த ஊருக்குள்ள தான் வருது. இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தொகுதியை வச்சுக்கிட்டு அந்த தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மாற்றணும் செய்யணும் நம்ம உள்ள போன்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதை யோசித்து பார்க்கணும்ல. முதல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் கொண்டு வந்தாங்க கீழக்குயில்குடியில. அந்த கீழக்குயில்குடியும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தொகுதியில் தான் வருதுன்றது கூடுதல் தகவல். ஓகே, ரொம்ப நன்றி சார். நீண்ட நேரம் நிறைய தகவல் இது நம்மகிட்ட பகிர்ந்துட்டீங்க. அடுத்தடுத்து இந்த தென் மாவட்டங்கள் அரசியல் குறித்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதியா வந்து பார்க்கலாம். இன்னும் வந்து தேமுதிக எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியல. 2 பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம தினமும் இந்த தேர்தல் அரசியல் நிறுவனம் தொகுதி வாரியாவே நம்ம பேசுவோம் கண்டிப்பா. ஓகே, ரொம்ப நன்றி சார்.